சட்டவிரோதமாக மலேசியாவில் தங்கியிருந்ததற்காக குடிநுழைவு துறையால் கைது செய்யப்பட்ட 115 வெளிநாட்டினர் இன்று காலை அவர்களின் சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்டனர். இன்று காலை KLIA சர்வதேச விமான நிலையம் முனையம் 1 மற்றும் முனையம் 2, செனாய் அனைத்துலக விமான நிலையம், பாசிர் கூடாங் கப்பல் துறைமுகம் வழியாக அவர்களின் சொந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்பட்டதாக ஜொகூர் மாநில குடிநுழைவு துறை தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட மியான்மர், இந்தோனேசியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், நேபாள், தாய்லாந்து, சீனா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த அனைத்து வெளிநாட்டினரும் முழுமையான விசாரணைக்கு பின்னர் சிறை தண்டனையை எதிர்நோக்கியதாகவும் அவர்கள் அவரவர் சொந்த நாட்டின் தூதரகத்தின் செலவில் அவர்களின் நாட்டுக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் ஜொகூர் மாநில குடிநுழைவுத்துறை தெரிவித்துள்ளது. 115 வெளிநாட்டினரும் எந்த ஒரு குற்றச்சம்பவங்களிலும் ஈடுபடவில்லை என்பதை குடிநுழைவுத்துறை உறுதிப்படுத்திய பின்னரே அவர்களை அனுப்பி வைத்ததாக ஜொகூர் மாநில குடிநுழைவுத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.